ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முந்திரி பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்வீட் வந்து வெறும் 3 பொருளை மட்டுமே வச்ச ஒரு 10-15 நிமிஷத்தில் ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஸ்வீட் கடைகளில் வாங்குற மாதிரியே நல்ல சாஃப்டாகவும் வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் இது எந்த கடையில் வாங்கினதுன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த முந்திரி பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி முழு முந்திரி, அப்படி இல்லைன்னா உடச்ச முந்திரி பருப்பு, ரெண்டுலையும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குவாலிட்டியான முந்திரியாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம அரைக்கிற போது மாவு வந்து நமக்கு நல்லா உபரி ஆகும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை பல்ஸ் மோடில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிங்க அப்படின்னா தான் எண்ணெய் பிரிஞ்சு வராமல் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முந்திரியை அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி கையில் எடுத்து தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்ச பாகு வந்து ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும். இப்போ நம்ம எடுத்த 1/4 கிலோ முந்திரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு இனிப்பு, அந்த சர்க்கரை பாகு இது எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை முழுமையாக கரைஞ்சு பாகுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாகு பதம் செக் பண்ணுங்கள். இல்லைன்னா அதுக்கு அடுத்த பதம் முத்துணு பதத்துக்கு போயிடும். இப்போ சர்க்கரை பாக்கை கையில் கொஞ்சமாக எடுத்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இது மாதிரி ஒரு கம்பி வரணும். ஒரு கம்பி வந்து உடையதில்லை. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுக்கிற முந்திரி பருப்பை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் உடஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஸ்போர்க் வச்சு இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இது மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஒரு விஸ்க் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த முந்திரி பவுடர் வந்து சர்க்கரை பாகோட சேர்ந்து நல்லா க்ரீமியாக வரும். அது வரைக்குமே இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்லியாக இருக்கட்டும். நீங்கள் ஹைலியோ மீடியம் ஹீட்லேயோ வச்சுட்டிங்க அப்படின்னா இது சீக்கிரமாக கெட்டிப்பட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. அந்த முந்திரி பருப்பும் சர்க்கரை பாகோட சேர்ந்து ஓரளவுக்கு நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சிடுச்சு. இப்போ இதை கரண்டி வச்சு திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், ஸ்வீட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி கடாயில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் வந்து கடாயில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வருதில்ல, இதுதான் முந்திரி பர்ஃபிக்கு கரெக்டான பதம். ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா செட் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டே ஒரு பிளாட்டான ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் உள்ள சேர்த்துடலாம். ஸ்வீட் ரெடியானதும் உடனே இது மாதிரி ட்ரேக்கு மாற்றிடுங்க. அந்த கடாயிலே இருந்துச்சு அப்படின்னா கடாயுடைய சூட்லேயே இது ரொம்பவே இறுகி போன மாதிரி ஆகிடும். இப்போ ட்ரேக்கு மாற்றிட்டு இது சூடு ஆறுறதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா பிளாட்டான பிளேட்டை கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை ஈவனாக சமப்படுத்தி விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி அந்த சூட்டோடையே சமப்படுத்திக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம எதாவது பீஸ் போட்டுடலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இது மாதிரி சில்வர் லீஃப் வச்சிடலாம். உங்கள்கிட்ட சில்வர் லீஃப் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் தேவையில்லை. நம்ம இதை வைக்கிற போது நமக்கு அப்படியே ஸ்வீட் கடைகளை வாங்குற மாதிரியே பர்ஃபி இருக்கும். அதுக்காக தான். இப்போ சில்வர் லீஃப் வச்சதுக்கப்புறமா இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஈவனாக ஒரே மாதிரி பீசஸாக கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். டைமண்ட் ஷேஃபில் அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஷேஃபில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். அவ்வளோதான்.
இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச முந்திரி பர்ஃபி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரி நல்லா சாஃப்டாகவும் வாயில் வச்சது அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.